ஹாய் ஹலோ வணக்கங்க. ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலிஸ் தலையில் மிளகா அரைச்ச ஒரு நபரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருன்னு அப்படி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பையன் தான். ரொம்ப சின்ன பையன். ஆனால் பார்த்த வேலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய வேலை பார்த்துருக்கான். நிறைய இன்ஃப்ளூயன்சர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க, எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ஒரு 7,000 கொடுங்க, ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கவும், அவரும் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர் சரி சின்ன பையன் தான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கான், கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருக்கான், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் கழித்து தரேன், என்கிட்ட அப்போதைக்கு அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது இல்லாமல் வீடியோ போட்டு ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நிறைய பேர் அதை நம்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்பி டிஎம் பண்ணி நிறைய பேர் அமௌண்ட் 2,000 3,000 5,000 சொல்லிட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கூட போட்டிருப்பாங்க. எங்கள் இன்றைக்கி உழைக்கிற காசே கண்டிப்பாக நிற்க மாட்டுது. ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு வேலை பார்த்து ஒரு 1,000 சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு 15 வயசுலேயே கார் வாங்குகிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நல்ல விஷயந்தான். அது நல்ல முறையில் வந்திருந்தால் நல்ல விஷயம். இந்தளவுக்கு சீட் பண்ணி வந்து அது பெரிய ஒரு சாதனைலாம் எதுவுமே கிடையாது. பல பேர்த்தோட பாவத்தை சம்பாரித்து அந்த காரை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. உழைப்பே உயர்வு அப்படின்ற கான்செப்ட் மாதிரி இன்றைக்கி திருட்டே உயர்வுன்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அந்த பையன் ஏமாத்திருக்கா அப்படின்னா நம்மளும் ஏமாந்துருக்கோம். நம்மளுன்றதை விட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் ஆன்லைன் கோர்ஸு, ட்ரேடிங் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே அமௌண்ட் அந்த இடத்துல போய்ட்டு பே பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் எது சொன்னாலும் ஒரு 100 விஸ்க யோசித்து அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. யாருமே ஆன்லைனில் மெசேஜ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி யாரும் லாஸ் ஆகிடாதீங்க.